ஹாய் குட்டீஸ், ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு சாப்பிட்ணுன்னு சொல்லி நம்ம ஸ்கூல்லேயும் வீட்லேயும் அம்மா சொல்கிறாங்களா? அப்போது இந்த ஃப்ரூட் ஜாமை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். ஃப்ரூட் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போது நான் பொமோகிரானேட் எடுத்திருக்கேன், பீட்ரூட், கேரட் அண்ட் ஆப்பிள். இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம பீல் பண்ண போகிறோம். இந்த பிளேட்டை பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல? ஆப்பிள் எடுத்திருக்கோம், பீட்ரூட், கேரட் அண்ட் பொமோகிரானேட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஜாம் ரெடி பண்ணலாம். இப்போது திக்கான பியூரி கன்சிஸ்டன்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கிரைண்ட் பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹாட் பேனில் போட்டு நல்லா காய்ச்ச போகிறோம். இதில் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹாப்பியாக கொடுக்கலாம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரு மனநிறைவு இருக்கும். ஸோ மிக்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் ஜாம்ஸை நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அப்படின்ட்டு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கலர்ஸ் வந்திருக்கு. வாவ்! நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணாமல் எவ்வளோ அழகாக நமக்கு இந்த கலர் வந்திருக்கு. பீட்ரூட், பொமோகிரானேட் மட்டும்தான் நம்ம கலருக்கு ஆட் பண்ணோம். அதுவும் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் நான் பீட்ரூட் ஆட் பண்ணேன். இட் கிவ்ஸ் வெரி ப்ளசன்ட் கலர். இது நல்லா நம்ம சுண்டுற வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு கெடாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் லெமன் மட்டும் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ இது நல்லா நமக்கு சுண்டி வரணும். நம்மளோட பியூரி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அது கூட சைமல்டேனியஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை பேக் பண்ணி வைக்கிறதுக்கு, இதை போட்டு வைக்கிறதுக்கான ஒரு கண்டெய்னரை ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஹாட் வாட்டர் வச்சுட்டு நல்லா அது கொதிக்கிற டைமில் என்ன பண்ணோன்னா எந்த பாட்டில் நம்ம யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ண போகிறோமோ அந்த பாட்டிலை நல்லா அதுக்குள்ளே முங்க வச்சுட்டு நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ண போகிறோம். இது ஏன் பண்ணுறோன்னா நான் ஜூஸ் பாட்டில், கிளாஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைக்கிறத விட இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் வச்சோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பியூரி ரெடியானதுக்கப்புறம் நம்ம கூல் பண்ணிவிட்டு இதில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நம்மளோட ஜாம் இப்போ ப்ராப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இப்படி மேலே தூக்கி விடும்போது அதுலேயே ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா ஸோ நம்ம ஜாம் இஸ் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட போகிறேன். அது கூட நம்மளோட பியூரி 1 கப் வந்துச்சு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக 1 கப் ஆஃப் சுகர் நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா தரவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ப்ராப்பராக டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ண பின்னாடி இதோட கலர் இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக மாறுது. கொஞ்சம் டார்க்கன் ஆகுது. அந்த பீட்ரூட் கலர் எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கிது. ஸோ இது நல்லா டிசால்வ் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் இது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உங்களுக்கே பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டுக்கும் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண பின்னாடி எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம சுகர் வேணாம் அப்படிங்கிறவங்க வெல்லம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸாக நம்மளோட பாட்டிலும் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இதையும் ட்ரை பண்ண வச்சிடலாம். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாம் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம ஜாம் ரெடி, நம்மளோட பாட்டில் ரெடி. அழகாக டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் வைப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இதோட கலரை. நம்ம அழகாக இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி இது நல்லா கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டான ஜாம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.